ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் லேர்ன் டெய்லி. நம்மளுடைய 50 டேஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 11க்குரிய போர்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ 10, 11, 12 அப்படியே வரிசையாக தான் எழுதியிருக்கோம். ஸோ தனியாக முதல் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி தான் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோஸையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தான் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா டெய்லி அந்த முன்னாடி இருக்கிறதையும் ஒவ்வொரு டேஸோடு சேர்த்து மொத்தமாக கவர் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களால் அதிகமாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு 10th பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எக்கோ அந்த கொஸ்டின். நெக்ஸ்ட்டு ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் யூஸிங் எக்கோ. ஆக்சுவலாக ஒரு டீட்டெயில் உள்ளது தான். நேற்றுக்குரியதில் 2 இன்னைக்குரியதில் 2 தனித்தனியாக பிரித்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு சாடி ஃபிஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட்லானா என்ன அந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன் ரான்ஜெட்னா என்ன டெஃபனேஷன் அது. நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட்னு படித்தாலும் சரி இல்லை டிஃபைன் படித்தாலும் சரி. நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி 4 பாயிண்ட்ஸ் மினிமம் எழுதணும். ஸோ 5 படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் லெசன்லேருந்து 4th லெசன் வரைக்கும் இருக்க ஃபில்லிங் மட்டும் ஆல்ரெடி சூஸ் இட் மேட்ச் இட் படிச்சிட்டோம். பார்க்க சொல்லியிருந்தோம், பார்க்கலன்னா திரும்ப பார்த்துக்கோங்க. ஃபில்லின் இன்றைக்கி கவர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 11th ஸ்டாண்டர்டுக்காக இன்னைக்குரிய போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் ஆஃப் பிளாக்ஸ் கனெக்டட் டு எ ஸ்ப்ரிங் இன் ஹரிசாண்டல் மோஷன். ஆல்ரெடி வெர்டிக்கல் மோஷன் போட்டாச்சு, இதுக்கு முந்தின நாளில் போட்டிருப்போம். இன்றைக்கி ஹரிசாண்டல் மோஷன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட்டிகல் மூவிங் இன் அண்ட் இன்க்ளைன்டு பிளேன். ஆக்சுவலாக புக் பேக்கில் ரோலிங் இன் அண்ட் இன்க்ளைன்டு பிளேன் தான் இருக்கும். இந்த இடத்துல பார்ட்டிகிள் மூவிங் இன் அண்ட் இன்க்ளைன்டு பிளேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது புக்கிங் கொஷின். ஸோ இதுவும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க, இதையும் பார்த்துக்கோங்க. ரெண்டும் ஓரளவு ஒரே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.4 அண்ட் 3.10. 3.4 ஒரு மேங்கோ ட்ரீயில் ஒரு மேங்கோவோட ஆக்ட் ஆகிற அந்த டென்ஷன் ஃபோர்ஸு அதை யூஸ் பண்ணி நியூட்டன் செகண்டில் அப்ளை பண்ணுங்கன்னு கொடுத்துருப்பாங்க அது. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.10 அந்த கொஷினும் பார்த்துக்கோங்க. 3.10 ஆக்ஸலரேஷன் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ஃபோர்ஸும் மாஸும் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சென்ட்ரிபிடல் ஆக்ஸலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை தி மூன். ஸோ இது ஆக்சுவலாக புக்கில் இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் சம், பட் டீட்டெயிலையும் ஒரு கொஷினாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மோஸ்ட்லி உங்களுக்கு 3 சம் 2 கொஷின் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் இதை இன்றைக்கி கவர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 12th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டியூ டு லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் யூஸிங் ஆம்பியர் சர்க்யூட்டர் லா. ஸோ லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டரில் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் எவ்வளோ இருக்குன்னு கால்குலேட் பண்ணுங்கள், நான் ஆல்ரெடி பார்த்துருப்போம். பட் ஆம்பியர் சர்க்யூட்டர் லா யூஸ் பண்ணி செய்கிறது இது. ரெண்டுக்குரிய ஆன்சரும் ஒரே மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட்டு சைக்ளோட்ரான் அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங், டயக்ராம், பிரின்சிபல் எல்லாம் சேர்த்து பார்த்துக்கோங்க. தனித்தனி ஹெட்டிங் போட்டு எழுதுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா கன்வர்ஷன் ஆஃப் கால்வனோமீட்டர் இன்ட்டு அம்மீட்டர் அண்ட் வோல்ட்மீட்டர். ஆக்சுவலாக டீடைல் கொஸ்டின் இருக்கும். இது 3 மார்க்ஸ்லேயே நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ தனித்தனியாகவும். ஸோ மறக்காம இந்த 3 கொஸ்டின்ஸை நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. 3 கொஸ்டின்ஸாக தான் கொடுக்குறோம். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும்போதே ஃபுல்லாக படிச்சிடுங்க, இல்லைன்னா நமக்கு தான் நிறையா டம்ப் பண்ணுற மணிக்கு இருக்கும். ஸோ மறக்காமல் இன்னைக்குரிய அந்த சிலபஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.